உத்தமி தாயாரே ஆடி வர வேண்டும் இந்த அத்தியானம் எல்லையிலே. குளித்தவனே எங்கள் உத்தமி தாயாரே ஆடி வர வேணும் இந்த அத்தியானம் எல்லையிலே. தாயே ஆனந்தமே தாயே ஆனந்தமே ஆடி வர வேணும் அம்மா ஆனந்தமே. நாம் இருவரும் இப்படி அகோரமாக வர காரணம் என்ன? ஒன்றும் தெரியவில்லை. மானு மாட மழுவு மாட மங்கை சிவகாமியாட பசியாக இருக்கிறது. என்ன ஆனது? ஒன்றுமே தெரியவில்லையே. பூஞ்சோலை பாருங்கள் அம்மா, நான் யார் என்று தெரிகிறதா? தெரிகிறது அண்ணா. நான் தான் வர வைத்தேன். அப்படியா? உங்கள் இருவரையும் எதற்காக தெரியுமா? பச்சை நிறம் நாங்கள் இருவரும் சாந்தமாக எங்கள் ஆலயத்தில் இருந்த பொழுதிலும் எங்கள் இப்படி அகோரமாக இருக்கும் காரணம் என்ன? நான் எதற்காக வரவைத்தேன் தெரியுமா? உங்கள் சகோதரி இருக்க மூத்தவள் செல்லி. ஆமா, அவளுக்கு பெருத்த ஆபத்து ஏறந்து விட்டது. அவளுக்கு ஆபத்து? அரக்கனால் ஆபத்து. அரக்கனால் ஆபத்தா? ஆமாம்மா. நீங்கள் இருக்க நாட்டு அரக்கன்
இருக்கலாமா? அதற்கு தானே வந்திருக்கிறேன். அப்படியா? அரக்கனை அழிக்கத்தானே வந்திருக்கிறேன். அப்படி என்றால் இப்பொழுது அக்கா எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் நிலைமை என்ன? ஆபத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாள். அண்ணா, என்னுடைய சகோதரி பார்க்க வேண்டும் என்ன? பார்க்க வேண்டுமா? ஆமா. எப்படி எல்லாம் இருக்க வேண்டியவள். நீங்க சொல்வது என்னாலே நம்ப முடியவில்லை. உலகான நாயகி, ஏழுவரில் தலை சிறந்தவள், செல்லியானவள் அடிமையாக இருக்கிறாளா? உண்மைதானம்மா? நாங்கள் பார்க்க வேண்டும் அண்ணா. இவ்வளவுதானே? ஆமாம். அழைக்கிறேன் பாருங்கள். அக்கா, எப்படி வருகிறாள் பாருங்கள். அக்கா, என்னக்கா இது? உங்களுக்கு என்ன வேண்டது? உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய வேப்பிள்ளை ஆடை எங்கே? உங்கள் வாடாத மலர் மாலை எங்கே? உங்கள் சக்தி சூலம் எங்கே? ஏன் அக்கா இப்படி இருக்கிறாய்? இதற்கெல்லாம் காரணமே அந்த அரக்கன் தான் அம்மா. அரக்கனா? ஆமா. யார் அந்த அரக்கன்? சந்திரசேகர் நயினார் கரத்திலே மந்திரக்கோலை வைத்துக் கொண்டு அனைவரும் ஆட்சி படைக்கிறான். உண்மைதானம்மா? அப்படியா? அப்படி என்றால் மந்திரிக்கோளுக்கு கட்டுப்பட்டது செல்லியானவள். அந்த மந்திரிக்கோள் அவன் இடத்தில் இருப்பதால் அக்காவை அடிமைத்தனம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் அண்ணா. அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். அக்காவை சிறை நிற்க வேண்டும். முதலில் மந்திரக்கோலை பிரிக்க வேண்டும். மந்திரக்கோலை பிரித்தால் தான் அவனை அழிக்க முடியும். அது உங்களால் முடியும் அல்லவா? என்னால் என்னம்மா செய்ய முடியும்? என்னன்னா நீங்க என்னால் ஆகாது. அண்ணா, எத்தனையோ அரக்கர்களை அழைத்தீர்கள். அவனை உங்களால் அழிக்க முடியாதா? உங்க மாய கண்களால் ஒரு முறை பார்த்தால் போதும், அந்த மந்திரக்கோள் காணாமல் போய்விடும். செய்து முடிக்கிறேன். ஆகட்டும். நீங்கள் மூவரும் அதோ பார்த்தீங்களா அம்மா ஆலயம் இருக்கிறது. ஆமா. அங்கு சென்று மறைவாக இருங்கள். ஆகட்டும். நான் அழைத்தால் ஓடி வர வேண்டும். புறப்படுங்க. நாயரக்கனே, சந்திரசேகரனா, என் தங்கையை சிறைபிடித்து வைத்திருக்கிறாயா? மந்திரக்கோள் கரத்திலே வைத்துக் கொண்டு ஆணவத்தோடு இருக்கிறாய். வருகிறேன், தேடுகிறேன், அழிக்கிறேன், வரண்டா. ஆமா, மந்திரக்கோளை பிரித்தால் தானே அவனை அழிக்க முடியும். மந்திரக்கோளை எப்படிதான் பிரிப்பது? ஓ, அதோ போகிறான். நதிக்கரைக்கு நீராட வேண்டும் என்று நீராட நேரத்தில் மந்திரக்கோளை கரை மீதே வைப்பான். அந்த நேரம் பார்த்து மந்திரக்கோளை கவர்ந்து வந்து விட்டால் அவனை அழித்து விடலாம். இந்த உருவத்தில் நான் செல்லக்கூடாது. யாரைத்தான் அனுப்புவது? இருக்கிறான் ஒருவன், அவனே சிறந்தவன். கருடா, வரவேற்றேன் தெரியுமா? கொடி அரக்கன் சந்திரசேகர் நயினார் கரத்திலே மந்திரக்கோளை வைத்துக் கொண்டு என் தங்கை செல்வியை சிறைபிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனை அழிக்க வேண்டும். என் தங்கை சிறைபிடிக்க வேண்டும் என்றால் நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். நதிக்கரைக்கு போகிறான் நீராட வேண்டும் என்று. நீராட நேரத்திலே மந்திரக்கோளை கரை மீதே வைப்பான். அந்த நேரம் பார்த்து மந்திரக்கோளை கவர்ந்து வா. புறப்படு. இன்றோ 8வது ஆரம்பம். செல்லியை சந்திக்க வேண்டும், கேட்டு அணைக்க வேண்டும், ஆபத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். உடல் அனைத்து வசத்துமாக இப்படியே சென்றால் செல்லியோடு உல்லாசமாக இருக்க முடியுமா? ஆகினால் அந்த திரு நதிக்கரைக்கு சென்று நீர் அறிவித்து பிறகு சந்திக்கிறேன். செல்லி மந்திரக்கோள் கரத்தில் வைத்துக் கொண்டு எப்படி நீராடுவது? மந்திரக்கோளை கருவில் வைத்துவிட்டு நீராடிவிட்டு பிறகு எடுத்துக் கொள்கிறேன். குறை ஒன்றும் இல்லை, குறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. அரக்கனே, மந்திரக்கோளை கவர்ந்து வந்து விட்டேன். இனிமேல் உன்னால் உயிரோடு வாழ முடியுமா? வரண்டா. சிறையில் நிற்கின்றாய் கண்ணா, சிறையில் நிற்கின்றாய் கண்ணா. நதிக்கரைக்கு சென்று நீராடிவிட்டு வந்துவிட்டேன். செல்லியை சந்திக்க வேண்டும், கட்டளை குணமத்தை உடை வேண்டும், காமத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். சந்திரசேகர் நயினார், நீ உரைத்த பிரகாரம் 7 நாள் கழித்து 8வது நாள் உன்னை காண வேண்டும். கட்டி தலைமுறைக்க உன்னை தேடி நாடி வந்தது. சந்திரசேகர் நயினார், 7 நாள் கழித்து 8வது நாள் வந்திருக்கிறாய். என்னை கட்டி பிடித்து முத்த
இப்போது எப்படி இருக்கின்றேன்? இப்போது எப்படி எந்த நிலையில் காட்சளிக்கிறாய்? பிறந்த மேலியோட நிறுவனமாக இருக்கிறேன். உலகாலும் அழகி அவதாரம் 1008 சிறப்பு நொச்சாக திகழ்ந்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பெயர். மேல் மலையூர் அங்காள பரமேஸ்வரி, மேல் மருவத்தூர் ஆதிவரா சக்தி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, முத்துமாறு தண்டுமாறு நாமதம் நமது அத்தியானம் கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மனாக வந்தவன். அப்படியே அவதாரத்தில் தலை சதா விளக்கக்கூடிய செல்லியாகப்பட்டவள் இப்போது நிறுவனமாக காட்சியளிக்கிறார். உடலில் ஆடை இல்லாமல் இந்த காட்சியை காண்பதற்கு கண்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கரங்கள் துடிக்கிறது. செல்லியை சந்திக்க வேண்டும், கட்டணைக்க வேண்டும், மொத்தத்தை உடைக்க வேண்டும், காமத்தை செத்துக் கொள்ள வேண்டும். கொடிய அரக்கனை அழைத்து விட்டோம். அந்த அரக்கன் பூத உடலை இரண்டாக கிழித்து ஒரு பாகத்தை மேல்புறமாக வீசெறிந்ததால் அந்த இடத்திற்கு மேல்சேர் என்றும், இன்னொரு பாகத்தை கீழ்புறமாக வீசெறிந்ததால் அந்த இடத்திற்கு கீழ்சேர் என்று பெயர் விளங்கட்டும். அரக்கனை அழைத்து விட்டோம். உனக்கு நான் ஆலயத்தை அமைக்க வேண்டுமே. அண்ணா, எனக்கு ஆலயம் ஒன்று அமைத்தாம். ஊரே கிராமத்தில் வேண்டாம் அண்ணா. ஏமா ஏரி கோடியில ஒரு ஒதுக்குப்புறமாக ஆலயத்தை அமைக்க வேண்டும். தனியா? ஆமா. காரணம்? நான் பட்ட துன்பம் துயரமல்ல போதும் அண்ணா. அவனிடத்திலே ஆமண்ணா. அந்த அரக்கனுடைய பூத உடலை இருடுதாக்கி கெடுத்து மேல் நோக்கி வீசியிருந்த மேல்சேரி என்றும், கீழ் நோக்கி வீசியிருந்த கீழ்ச்சேரி என்றும், இரண்டு தேய் மக்களை ஒன்று சேர்ந்து தாய் வீட்டு சீதனமாக எனக்கு திருவிழா செய்ததை என்னுடைய ரதமாக்கப்பட்டது புறப்படும். தாய் வீடு அவர்கள் தான். ஆமண்ணா. சரிம்மா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆலயத்துக்கு முன்பதாக அந்த அரக்கனுடைய சிலை வைக்க வேண்டும். அவனுக்கு சரியா? ஆமண்ணா. ஏமா சில காலங்கள் அவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு வந்தல்லவா, அதனால நான் என்னை நாடி வர பக்தர்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டும், அவனுக்கு நிந்திக்க வேண்டும். அமருங்கள். நாங்களும் உடனே அமர்ந்து விடுகிறோம். ஒவ்வொருமே அமருங்கள். இதுகாரம் ஆரணி ரோஜா நாடகம் நடத்தினால் நடத்திய நாடகம் முட்டத்தூர் செல்லியம் என்ற நாடகம் இக்காட்சியோடு நிறைவேறது மிக சிறந்த முறையில் இங்கே அம்மனுக்கு